நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் சாதம் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்ல காரசாரமாக நல்ல ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு தக்காளி, 4-5 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு பற்கள், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது மருந்து குழம்புன்றதுனால மிளகு கொஞ்சம் அதிகம் சேர்த்து செய்வோம். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் பேன் கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்கள்லாம் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் இந்த பொருட்கள் கரிஞ்சு போகாமல் கரெக்டாக வறுப்பட்டு வரும். இப்போ பாருங்கள், தக்காளி சாஃப்டாகி இருக்குது. அதே மாதிரி எல்லா பொருட்களும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, முழுசாகவே சேர்த்து செய்யலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொருட்கள்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அடுத்து இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குறது தனி மல்லித்தூள் தான். 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தா போதும். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கிக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. 1 எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் புளி எடுத்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், காரசாரமான மருந்து குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம மிளகு சீரகம்லாம் சேர்த்து அரைச்சி செஞ்சுருக்கோம்ல, அதனால ரொம்பவே நல்லது. நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து செய்யும்போது இந்தளவுக்கு கலர்ஃபுல்லான கிரேவி கிடைக்கும். நார்மல் மிளகாத்தூளில் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக தான் கிரேவியோட கலர் இருக்கும். இதை நீங்கள் சுட சுட ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பொரியல், அதுக்கப்புறமா அப்பளம், வடகம்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.